வாழ்வியல் சடங்குகளை செய்ய வேண்டும் என்று கூட்டம் கூட்டமாக சென்று ஒரு நாளல்ல இரு நாளல்ல பல நாள் தங்கி போராட்டம் நடத்தி போர்க்களத்தில் இறங்கி போராடுகிற மேட்டூரை சார்ந்த சின்னம் சத்யபாமா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு வேண்டுகிறேன். ஓம் குருவே போற்றி. ஆதீனம் ஐயா பேரூர் மருதாச்சல் அடிகளார் அவர்களை வணங்கியும், சிறவை ஆதீனம் ஐயா அவர்களை வணங்கியும், தமிழுக்காகவே தந்த கோவை மண்ணின் தவ புதல்வர்கள் இருவரும் அவர்களுடைய வழியிலும், மேனாள் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் வாழுகின்ற அனைத்து ஆன்றோர் சான்றோர் தமிழ் வழி வாழுவோர் அவர்களை போற்றியும் உரையை ஆரம்பிக்கின்றோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நமது இறைவன் தோன்றும் முன்னே நம் மொழி தோன்றியது. உலக தாய்மொழி நாளாம் இன்று. அனைவருக்கும் உலக தாய்மொழி அவரவர் மொழியாக இருக்கும். ஆனால் நம் மொழி இறைமொழி. இறைவன் தோன்றும் முன்னே இம்மண்ணில் மண்ணுலகை ஆள்வதற்கு அகர உகரமாக ஒளியாக தோன்றிய எழுத்து வடிவாக விளங்கிய ஒவ்வொரு எழுத்தும் அருள் சக்கர ஒளியால் நமது கருவறையில் வாழுகிறது, விண்ணையும் மண்ணையும் இணைத்து. இப்பேற்பட்ட இறை ஒளியாம் நாம் இறைவனின் திருவடியில் போற்றி இறைவனை வழிபடுவதற்கு உரிய ஒரு நம்மொழி. உலகையெல்லாம் ஈன்ற தாய்மொழியின் மூல மொழியாம் மூத்த மொழி குமரிக்கண்டத்து நம் மொழி. நம் மொழியை காப்போம். நம் மொழியால், தமிழ் தாய்மொழியால் இறைவனுக்கு அனைத்து வகையான குடமுழுக்கு இன்றைய நாளில் உறுதி கொண்டு நாம் தமிழ் மொழியை போற்றி வணங்கி வாழ்த்தி இவ்வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் திரு